பேல்மேன் டீஷர்ட்டோட கிளம்பி பஞ்சாயத்துல இருந்தீங்களா? செந்தில் எடுத்துருப்பாப்ல. என்னப்பா செந்தில் என்ன சொல்ல விரும்புறியா? ஒரு வழியா பாட்டை மாத்தியாச்சு, தாய்லாந்து கிளம்பியாச்சு. இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சேனே, நடந்துருச்சே. நடக்குமா நினைச்சோமே, நடந்துருச்சு. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேனே, நடந்துருச்சு. ஒரு வழியா ஹோட்டல்ல இருந்து வெக்கேட் பண்ணியாச்சு, செக் அவுட் பண்ணியாச்சு. புது பேக் எல்லாம் வாங்கியிருக்கோங்க இதுக்காக. தெரியுதா? புது பேக் எல்லாம் வாங்கியிருக்கோம், 3 பேரும் ஒரே பேக். எங்க நெக்ஸ்ட் பிளான்? மெட்ரோல போயிட்டு அங்க இருந்து கிளம்பி எக்மோர் இங்க இருந்து ஆட்டோலயா? ஆட்டோல போயிட்டு அங்க இருந்து 1:30 மணிக்கு ஃபிளைட். 1:30 மணி கனெக்டிங் ஃபிளைட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வழியா நினைச்சதை முடிச்சிட்டோம். பாத்துக்கங்க, இவரெல்லாம் கண்ணி கழிய போறாரு. நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். பண்ணபடி வந்து எக்மோருக்கு வந்தாச்சு. எக்மோர் மெட்ரோ தான். ஸோ எக்மோர் மெட்ரோல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட் தான் போயிட்டு இருக்கோம். ஒன்னொன்னா அப்டேட் பண்ணுவோம். 3 நிமிடங்களில் 2ஆம் நடைமேடையை வந்தடையும். Next train to Central Metro is arriving on platform 2 in 3 minutes. இது என்ன ஏரியா? ஆலம்பாக்கமா? ஆலம்பாக்கம்னா ஆலம்பட்டி இல்ல, ஆலந்தூர். ஆலம்பட்டி திருச்சி. ஆலந்தூர்ல இருந்து இப்போ எங்க போனோம்? ஏர்போர்ட். டைரக்டா போனல கனெக்ஷன். இவனை நல்லா பாத்துக்கங்க. கண்ணி கழிஞ்ச போறவைய பேங்காக் போறான். ஆல்ரெடி சின்ன வீடா? பெரிய வீடா? ஆக்சுவலி பேங்காக்ல தனி வீடு கட்டலான் இருக்கான். இங்க செவரின், அங்க கிளாசிக் மெரைன். ஆமா கண்டிப்பா. இங்க செவரின், அங்க பிரைமா. கோல்டு எங்க இருக்கு? கோல்டு வந்து கோயம்புத்தூரடா? தெரியல. அங்க இதுக்கு என்னது? எதுக்கு? பிளாட்டினம். மெட்ரோ வந்துருச்சு. சும்மா இறங்கியாச்சு. இறங்கி வந்து போயிட்டு இருக்கோம். இது விமான நிலையம் செல்லும் வழிதான். இப்படிதான்ப்பா. கீழப்பா, இதோ கீழே தானே. ஒர்க்காவலியா இது? நில்லுங்க. ஒர்க் ஆகல சாமி, வாங்க. பன்னாட்டு விமான நிலையம்.
நம்ம போற பிளாட்ஃபார்ம் வந்து D6 நம்மளுது. போடா ஏய் ஜாலியா இருக்கு. செந்தில் சரியில்லப்பா இதெல்லாம். கண்ணி கழித்து இவ்வளவு பாசாலாம் போக கூடாது. நடக்கணும்னு நினைச்சா இதுல போயிருக்கேன். யாரு? ராமர். அதாவது ராமருக்கு ஏன் அவன் அவ்வளவு பயப்படுறானா இப்பதான் தெரியுது. அங்க போய் எதுவும் ஆமா அவரும் வராரா கூட? அவர் தான் கைடா. அவனுக்கு சம்மதத்துல எவன் ட்ரிப்பு ஆர்கனைஸ் பண்றானோ அவனுக்கு லக்கு தான். அவன் வேலையா தான்பா. நம்ம ஏன்பா அவ்வளவு கஷ்டப்படணும்? வேற வழி தெரியலீங்க. நாங்க நடந்துட்டோம். ஏர்போர்ட்டை வந்து அடைந்தாச்சு. இங்க வரல. செல்ஃபி எடுத்துட்டு இருக்கீங்களா? செல்ஃபி தான் எடுக்கணும். செல்ஃபி எடுக்க முடியாது. ரொம்ப வேக்காடா இருக்கு. எடுத்துலாமாப்பா? வேணாம் வேணாம், முதல்ல உள்ள போவோம்பா. ஏன் போக்கிமான் போட்டுருேன் சைனா. நீயே போட்டுரு. அக்கா அழகா இருக்கு. கடைசியில பழி வாங்கிட்டீங்களா என்ன? D6 எது நடக்கும் நினைச்சனும் அது நடந்துருச்சே. இதான் தாய்லாந்து தான். எல்லாரும் அதுதானே ஆசைப்பட்டோம். ட்ரிப் அடிச்சதே அதுக்கு தானே. என்னன்னு தெரியல, திடீர்னு ஆட்டோ மூடுக்கு போயிடுச்சு. என்ன கதைன்னு தெரியலையே. ஒரு வழியா வந்தாச்சு. கேட் நம்பர் 11 நம்ம போக வேண்டியது. அங்கேயும் வந்தாச்சு. ஓ மை காட், ஆட்டோ ஃப்ரேமுக்கு போகுது போனு. தப்பாச்சே. ஆட்டோ ஃப்ரேமு கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜூம் ஆகுது. ஸோ ஃப்ளைட்ல ஏறிட்டு அதுக்கு அடுத்து நடக்கிறது பார்ப்போம். ஒரு வழியா முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். போர்டிங் பாஸ்லாம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஆட்டோ ஃப்ரேமிங் தெரியாம பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இவங்க எங்க போனாங்க அதோ நின்றுட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் செமையா இருக்கு. பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு எங்க போர்டிங் பஸ்ஸோட கிளம்பியாச்சு. ஆக்சுவலி எங்க பேட்ச்ல எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டைம், எங்களோட சீனியரை தவிர. பாதுகாப்பு சோதனை மாட்டா அடங்கவே மாட்டல பண்ணுவாங்க. ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. இது எனக்கு 6வது இந்த ஏர்போர்ட் உள்ள எல்லாமே காஸ்ட்லி தான்ப்பா. இந்த ரெக்லி.comல 2 இட்லி ஒரு வடை 500 ரூபா நம்ம காசுக்கு.
அது இல்லாமல் தண்ணி பாட்டிலெலாம் வாங்கக்கூடிய விலையே இல்லை. அதுதான் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே இவங்க கடை வச்சுருக்கிறதுக்கான ரீசன் போல். பட் ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போக போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபஸ்ட் டைம் தாங்க. ஒமி கூட எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்படியே போயிட்டு பேக் மட்டும் டஸ்ட். தூங்குறாங்க. ஆக்சுவலி சென்னை டியூட்டி ஃப்ரீ. இப்போ இதில் வாங்குற பொருள் எல்லாத்துக்கும் இது இல்லையா, டாக்ஸ் இல்லையா? இதில் டாக்ஸ் கிடையாதா? யார் சொன்னா? டியூட்டி ஃப்ரீன்னு என்ன அர்த்தம்? ஏதாவது ஃப்ரீயா இருக்கும். எது சார் டியூட்டி ஃப்ரீனா என்ன சார் அர்த்தம்? டியூட்டி ஃப்ரீனா டாக்ஸ் கிடையாதா? அதில் விஷயம். இப்போ வெளியே இருந்து உள்ளே வாங்கிட்டு வரணும்னு அது முடியாது. அது அடிஷ்னல் காசு ஆகும். இங்கே அந்த காசு இல்லை. இதில் சேவ் 33%. சரி, அதான் அந்த டாக்ஸ் செலக்டட். அப்பா வெளியிருந்து உள்ள வாங்கிட்டு வர காஸ்ட் கம்மியாகுமாப்பா. கேரமல்னு ஒன்று இருக்கு புதுசாக. பென்சன் அண்ட் ஹெட்ஜஸ்லாம் வச்சிருக்கீங்க. ஏர்போர்ட்ல KFC, A2B, மார்டின் பாரு எல்லாமே இருக்கு. குடிச்சிட்டு இங்கேயே படுக்கலாம் போல. வேலூர்ல கட்டிட்டு இருக்கானுங்க. பட் ஆனா வேலூர்ல இவ்வளவு பெருசா இல்ல. புகைப்பிடிக்கும் வரை. ஸோ நமக்கு வந்து 1:30 மணிக்கு ஃப்ளைட்டு. நம்மளோட கேட் வந்து லெவலே. ஸோ அதுதான் போகிறோம். தாய் ஆர்வஸில் தான் பிளான் பண்ணியிருக்கோம். 4 பேர் 5 பேர் எங்கள் சீனியரோட சேர்த்து எங்கள் கொலீக்ஸ் எல்லாமே வந்து பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் ஆசை. இதில் 4 பேருக்கு ஃபஸ்ட் டைமு. ஒருத்தர் ஆல்ரெடி போயிருக்காரு. இதுக்கப்புறம் தான் வந்து என்னன்னே தெரியும். செம்மையாக இருக்குல்ல. ஃபஸ்ட் டைம் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறோம், ஃபஸ்ட் டைம் தாய்லாந்து போகிற மாதிரி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். ஃப்ளைட்டோட எக்ஸ்பீரியன்ஸாக ஃப்ளைட்டில் பார்ப்போம். இங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். சென்னை டியூட்டி ஃப்ரீ. ஆக்சுவலி இதுதான் டியூட்டி ஃப்ரீ. அப்போ எவ்வளோ இது ரேட்டே போடல. போட்டுருவாங்க 1250. ஓ அப்பா 4990 ரூபாவா? அது ஒர்க் எவ்வளோ இருக்கு இது சொல்கிறேன். இதில் டீகால்ஸ் தானே அது. சார் 10,200 வீடியோ எடுக்கக்கூடாதா? நான் கடன் 1:30 மணிக்கு கரெக்டாக 1:30 மணிக்கு கூப்பிட்டு போறானுங்கப்பா. நம்ம யாரும் வந்து கனெக்டிங் ஃப்ளைட் கனெக்ட் பண்ண போறதில்ல. ஸ்ட்ரெயிட்டாக தாய்லாந்து. ஒன்றும் தெரியாது. என்னங்க அந்த பால் வடிகிற முகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய மண்டை. சிங்கிள் பாஸ்போர்ட் வேணும். ஒலி பண்ணி பாஸ். ஓகே. அதுல புரியா பின்னாடி வழியா தெளிவா. என்ன இது 35J 35J தான். நான் விண்டோ சைடு. நான் விண்டோ. கே தான் விண்டோ. வாங்க. டாய் பிளாங்கெட். ஏய் எனக்கு எங்கடா ஹெட்ஃபோனு? ஆ ஏய் என் ரிமோட் வரமாட்டேங்குது. உங்க ஒத்தாடா? ஏய் எதுப்பா ரிமோட் வரமாட்டேங்குதுப்பா.
ப்ளூவை கிளிக் பண்ணுங்களா? டிஸ்பிளேல ப்ளூ கலர்ல இருக்குல்ல அது பத்தியா தாய்லாந்து இப்படி தாய்லாந்து தான் நாங்கள் எப்படி படிக்கிறது? என்னை ஏமாத்திட்டாங்க. இன்னொரு சீட்ல என்னை ஏமாத்திட்டாங்க. எப்படி இது வராதுல இங்கிலீஷ் என்டர்டைன்மெண்ட். Stop all. Passenger announcement is process. என்னோட தாயில இருக்குது. செல்லமா தட்டவா ஸ்டார்ட் பண்றேன். போடவே இல்லையா? டைட் பண்ண சொல்லிருக்காங்க, அவ்வளவுதான். அப்படியா? அப்படி எடுத்துட்டா எப்படி கோயில் முதல்ல தட்டு. ஏய் மேகத்தூள போயிட்டுப்பா. நனவாயிடுச்சு, ஒண்ணுமே தெரியல. ஃப்ளைட்டே 60 FPS இருக்கிறதுனால டல்லா இருக்கும். 30 FPS வச்சா பிரைட்டா இருக்கும் போல. லைட்டா அந்த இது வர தெரியுது. விண்டோ சீட் தாங்க எடுத்திருக்கோம். விண்டோ சீட்லயும் பஞ்சாயத்து வருது. ஒரு வழியா கிளம்பியாச்சு. இப்ப நம்ம ஊர் டைம் வந்து 2:05, பட் தாய்லாந்துல 4:05. இன்னும் 2 ஹவர்ஸ்ல தாய்லாந்து ரீச் ஆயிடுவோம். தாய்லாந்துனா பேங்காக் ரீச் ஆயிடுவோம். ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலி ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப வந்து பயமா தான் இருக்கு. ஜர்க் ஆகுது, மேலே ஏறுறதும் கீழே இறங்குறதும். வேற சும்மா இல்லாம ஃபிளைட் வெடிச்சிடலாம் வேற சொல்லிட்டு இருக்கான். நான் சொன்னேன், நீதான் சொன்னேன். நாங்க வேற அந்த என்ன பேர், அது பேரு ப்ரொஃபைல பக்கத்துலயே இருக்கும். வேற பத்திச்சுன்னா முதல்ல சாவத்தை நம்மளா தான் இருக்கும். பட் இருந்தாலும் மனதைரியத்தோட காட்சியில் அப்புறம் பார்த்துக்கிட்டே காட்சியில தான். இவங்க வேற ஒண்ணுமே புரியாத மாதிரியே பேசுறானுங்க தாயில. நம்ம முதல்ல தாயை கற்றுக்க போல. எனக்கு எப்படி பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஜாலியா இருக்கா? உனக்கு என்னப்பா, நீ எல்லாத்தையும் பார்த்துட்ட, அப்படிதான் பேசு. இறங்குதுடா ஃபிளைட்டு. மேகத்தூர்ல போயிட்டு இருக்கோம்டா. ஃபிளைட் இறங்குது.
அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. அதே மாதிரி 747 கிலோமீட்டர் வேகத்துல வந்து இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். எஸ்டிமேஷன் அரைவ்டு. இல்ல இருட்டா இருக்கு. இருக்காங்க ஆயக்கா லைட் வேற எதுக்கு போட்டு விட்டுருக்காங்கன்னு தெரியல. தூக்கத்தை கலக்கிறதுக்கே நமக்கு எதனா ஒரு வேலையை பாக்குறாங்க. நல்லா இருக்கு. நமக்கு ஃபுட்டு தருவாங்க இப்ப மெயினா. பட் என்ன ஃபுட்டு தராங்கன்றத பார்க்கலாம். அது எப்படி இருக்கணும்னு தெரியல. அதுக்கும் சேர்த்து தான் சார்ஜ் பண்ணிருக்காங்க. லைட் டிக்கெட் 33,000 லைட் டிக்கெட் எவ்வளவு நமக்கு 36,600 வந்து பர்சனுக்கு வந்து ஃபிளைட் டிக்கெட். ஸோ வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக தான் போட்டு போகிறோம். ஏன்னா வந்து பிளான் பண்ணது 6ஆம் தேதி தான் பிளான் பண்ணோம். பட் ஆனால் டிக்கெட்டு போட்டது வந்து 3ஆம் தேதி நைட்டு. ஸோ அதனால வந்து அந்த டிக்கெட் ப்ரைஸ் வந்து இருக்க தான் செய்யுது. இப்போ பையன் ஜாலியாக படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சாக்ரிஃபைஸாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் பிறகுறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து தாய்லாந்து போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் அப்ராட் போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம். அதனால வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட் தான். பட்டாயா போகிறோம். மார்க்கிங் சிஸ்டம் முதல்ல போய் பார்க்குறோம். 18+ கண்டென்ட்டாக போனாலும் பரவாயில்லன்றது தான் என்னோட பிளான். பொன்னியின் செல்வன் இருக்குடா. இருக்கா என்னடா பொன்னியின் செல்வன் இருக்கு. ஒரே நிமிஷம் தமிழன் பாத்துனா வெஜ்ஜா நான்வெஜ் வராது. நான்வெஜ்ல என்ன இருக்கு பாருங்க. நான்வெஜ்ல என்ன இருக்கு பாருங்க. ஓபன் பண்ணி பாரு நான்வெஜ்ஜா என்ன இருக்குன்ட்டு. Actually, non-veg is good. Chicken or mutton? Chicken with rice. Chicken? Rice. Okay, non-veg. Non-veg. Not veg. Chicken with rice. இதுல அது பண்ணா தாய் பண்ணு. Thank you. சூடா இருக்கா? ஒரு வழியாக ஃப்ளைட்டில் ஃபுட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபுட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிறது வாட்டர் பாட்டில் தான். ஸோ 330 ml வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. ராயல் ரிச்சர்ட் இதுதான் வந்து அந்த வாட்டர் பாட்டிலோட பிராண்ட் நேமு. ஓன் மேனுஃபேக்சரிங் ஃபார் தாய் ஏர்வேஸ் அப்படி தான் நினைக்கிறேன். இல்லை இவங்க டைப் பண்ணி கொண்டு வந்தாங்களான்னு தெரில. ஒரு வறுத்த முந்திரி அது கூட வந்து ஒரு அந்த கிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்பூன் கிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வித் ஸ்பூன் கிட் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் நீங்கள் வந்து சாலட் சாப்பிட்றதுக்கும் எல்லாத்துக்குமே அதில் இருக்குது. ஒரு பன்னு, அதுக்கப்புறமா ஒரு கப்புக்குள்ளே வந்து ஒரு சின்ன பட்டர் பேக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் வந்து பசிக்கும் போது சாப்பிட்டுக்கலாம். அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்வீட்டு, மெயினாக அந்த ஸ்வீட்டை பற்றி சொல்லி ஆகணும். நல்லா ப்ரீமியமாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்வீட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கணும். சரி, ஸ்வீட் எடுத்து ஓரமாக வச்சுட்டு தள்ளி பார்த்தா சின்ன பவுலில் வந்து ஃப்ரூட் சாலட் கொடுத்துருக்காங்க. ட்ராகன் ஃப்ரூட்லாம் போட்டு ஃப்ரூட் சாலட் கொடுத்துருக்காங்க. பப்பாயா, ட்ராகன் ஃப்ரூட்டு, அதுக்கப்புறம் வந்து அன்னாச்சி பழம் அதெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம கொடுத்துருக்க மீல் ஹிந்து மீல். இவங்க எந்த ஊருக்கு போகிறாங்களோ அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி மீல்ஸை வாங்கிடுவாங்க போல். ஏன்னா எனக்கு பின்னாடி இருந்தவங்களுக்குலாம் வந்து மீன் வந்திருக்கு. மீன் தலையை அப்படியே வச்சுருக்காங்க. மீன் சாலட்டாக கேட்டால்
ரைட்டு நமக்கு வந்து ஃப்ரூட் சாலட் கொடுத்தது நல்ல விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓப்பன் பண்ணால் பரோட்டாவே வந்து பாதி பரோட்டா இருக்குது, ஃபுல் பரோட்டா இல்லை, நல்லா பெரிய பரோட்டாவே வந்து கட் பண்ணி பாதியாக கொடுத்துருக்காங்க அந்த பேக்கிங்க்கு. ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த ஃபுட் இருந்தது. மெயினாக நைட்டு 1 மணிக்கு நம்ம சாப்பிட்றோம், கொஞ்சமாக தான் சாப்பிட போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த பேக்கிங்கை ஓப்பன் பண்ணும்போது உள்ளே வந்து சிக்கன், அப்புறம் வந்து கீ ரைஸ் நினைக்கிறேன், கீ ரைஸு, இந்த பக்கம் வந்து காலிஃப்ளவர். ஸோ இது எல்லாமே கொடுத்தாங்க. ஒரு பக்கம் ஜூஸும் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஜூஸ் வேணுன்னா ஜூஸ் வாங்கிக்கலாம், லிக்கர் வேணுன்னா லிக்கர் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸும் வந்து பின்னாடி அப்படியே வந்துட்டுருக்கு. Thank you. We have hot tea and hot coffee. ஒரு வழியாக விடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் வந்து தாய்லாந்தை ரீச் ஆகிடுவோம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நமக்கு அந்த போர்ட்லேயே வந்துருச்சு. ஒரு வழியாக தாய்லாந்தை ரீச் ஆகிடுச்சு. ஃபைனலி நாங்கள்லாம் தாய்லாந்து வந்துட்டோம். பேங்காக்ல இவ்வளோ தீம் பண்ணிட்டு ஒருத்தன் சைலண்டாக போயிட்டு இருக்கா. செந்தில் கூப்பிட்றாங்க ப்ரோ உள்ள விஐபி ரூம். என்னது ரூபா ஓஞ்சி போனால் வாங்கிக்கலாம். ஒரு வழியாக எல்லா செக்கிங்கையும் முடிச்சுட்டு நேராக நாங்கள் வந்த இடம் பேங்காக்கில் ஒயின் ஷாப் தான், டியூட்டி ஃப்ரீ ஒயின் ஷாப்பில் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபாய்க்குலாம் சரக்கு இருக்குது. இதெல்லாம் யார் வாங்குவா அப்படின்னு தான் தெரில. இதில் போட்டிருக்கிறது எல்லாமே தாய் பாட்டோட விலை தான். நீங்கள் இன்ட்டு 2.5 வந்து பெருக்கிக்கங்க. இதை முடிச்சுட்டு நேராக எல்லாமே வந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆனோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோபோ ஒன்று சுற்றிட்டு இருக்குது, க்ளீனிங் ரோபோ. இது சைனாவில் மட்டும்தான் எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து தாய்லாந்தும் ஒரு விதத்தில் சைனா மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைனா மட்டும் தான் இங்கே விற்றுட்ருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. பட் ஒரே ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது, தாய்லாந்து வந்தீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் சரி, அங்கே இருக்க முடிஞ்ச அளவுக்கு உங்களை யார் டூர் கைடன் பண்ணுறாங்களோ அவங்ககிட்டே சிம் வாங்கிக்கோங்க. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 250 பாட்டுக்கு வந்து சிம் கொடுத்தாங்க. அதோட காஸ்ட் வந்து அரௌண்ட் நம்ம ஊரில் ஒரு 750 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் அந்த காஸ்ட்டுக்கு வந்து அந்த சிம் வந்து 15 MBPSக்கு 15 டேஸ்க்கு அன்லிமிட்டட் பிளானு, 5G ஒர்க் ஆச்சு. இங்கே நீங்கள் லோக்கலில் ஏர்போர்ட்லாம் வாங்குற மாதிரினா உங்களுக்கு அதோட காஸ்ட் வந்து எங்கேயோ எகிறதுன்னு தான் சொல்லணும். ஸோ வெளியே வந்தாச்சு ஒரு வழியாக. இப்போ வந்து நம்ம பிளான் பண்ண மாதிரி உவாகின் தான் ஃபஸ்ட்டு பிளான். முதல் 2 நாள் அங்கே தான் பிளானு. அதுக்கப்புறமா தான் வந்து திருப்பி பேங்காக், பட்டாயா திருப்பி ரிட்டர்ன் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்ட கனவெல்லாம் நினைவாயிடுச்சு. உவாகின் தான் போயிட்டுருக்கோம். 2வது வீடியோவில் உவாகினோட மொத்த வீடியோ கிளிப்ஸும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன், பார்ட் 2ல் பார்ப்போம்.